வெல்கம் டு 7 இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பிசி எக்ஸாமுக்காக வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ணுறோம். அந்த டெஸ்ட் பேட்ச்சில் வந்து உங்களுக்கு என்னென்ன வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் அந்த டெஸ்ட் பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணுறதுனால வந்து நீங்கள் போலீஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. இதில் வந்து நம்ம எக்ஸாம் மட்டும் கனெக்ட் பண்ணாமல் இதில் வந்து உங்களுக்கு நிறைய வந்து எக்ஸ்ட்ரா வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். அந்த ஷெடியூல் வந்து எதுவும் மேக்ஸிமம் கொடுத்துருக்க மாட்டோம். ஆனால் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து சொல்லிட்டு வரோம். நம்ம டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் வந்து அப்லோடும் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம டெஸ்ட் பேட்சோட நேம் பார்த்தீங்கன்னா, காக்கி சட்டை. இந்த காக்கி சட்டை டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 40 தேர்வு வந்து கனெக்ட் பண்ணுறோம். இந்த 40 தேர்வு வந்து என்ன பேஸில் வந்து கனெக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, பாடவாரியான தேர்வு வந்து 25ம், திருப்புதல் தேர்வு வந்து 5ம், முழுமாதிரி தேர்வு வந்து 10ம், மொத்த தேர்வு பார்த்தீங்கன்னா 40. இந்த 40 தேர்வு தான் வந்து காக்கி சட்டை டெஸ்ட் பேட்சில் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஆனால் வந்து இந்த காக்கி சட்டை டெஸ்ட் பேட்சில் இந்த 40 தேர்வு மட்டும் கனெக்ட் பண்ணாமல், எக்ஸ்ட்ரா வந்து என்ன கனெக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெய்லி வந்து ஒரு பிசி மாடல் டெஸ்ட் வந்து எக்ஸாம் வரைக்கும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ வந்து எக்ஸாமுக்கு வந்து ஒரு 60 டேஸ் வந்து கேப் இருக்குன்னா 62 இல்லை ஒரு 55 டேஸ் வந்து இருக்குன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 50 வந்து பிசி மாடல் டெஸ்ட் வந்து 50 கேள்வி வந்து ஒவ்வொரு மாடல் டெஸ்ட்லேயும் வந்து 50 கேள்வி வந்து இடம்பெறும். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 தேர்வு வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். நம்ம மேக்ஸிமம் வந்து ஒரு 50 மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா, நீங்கள் வந்து அந்த கொஷின்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே வந்து டைரெக்டாக வந்து ஒரு 25 to 30 கொஷின்ஸ் வந்து அதுலேருந்து கேட்க வந்து வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து 6லேருந்து 10th வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் வந்து நீங்கள் 11th 12th வந்து படிக்க தேவையில்ல. பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 10th வரைக்கும் தரவாக இருந்தாவே போதும். அதனால் பார்த்தீங்கன்னா, தமிழுக்காக வந்து இயல் வாரியாக வந்து ஒவ்வொரு இயல்லையும் வந்து 50 கேள்விகள்லேருந்து எடுத்திருக்கோம். இந்த தமிழ் எக்ஸாம் வந்து கூகுள் ஃபார்மில் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறோம். அதோட சாம்பிள் பேஜ், அதோட சாம்பிள் டெஸ்ட் ஃபுல்லாகவே வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம கொடுக்குற டெஸ்ட்டு மட்டும் அட்டன் பண்ணாவே வந்து தமிழ் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 32% எடுத்தாவே வந்து தமிழ் வந்து நீங்கள் பாஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மெயின் எக்ஸாமில் வந்து 5 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க உளவியல் சைடில் தமிழ். நம்ம கொடுக்குற கொஷின்லேயே வந்து அந்த 5 கொஷின் வந்து கவர் ஆயிரும். பிசிக்கு தேவையான ஃபுல் நோட்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம். மேக்ஸிமம் வந்து நம்ம கொடுக்குற நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாவே நீங்கள் வந்து 90% வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். அதுலேருந்தே வந்து கொஷின் வந்து கேட்பாங்க, நீங்கள் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். இந்த பிசி எக்ஸாம் வந்து ரிட்டனில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன நோட்ஸ் வந்து கொடுக்க முடியுமோ, என்னென்ன வந்து கண்டக்ட் பண்ண முடியும் டெஸ்ட்டில், இல்லை எக்ஸ்ட்ரா வந்து என்னென்ன ப்ரொவைட் பண்ண முடியுமோ எல்லாமே வந்து அந்த டெஸ்ட் பேட்ச் குரூப், அந்த காகிச்சடை டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணிட்டு வர போகிறோம். அதனால் வந்து நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் வந்து நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. நம்ம டெஸ்ட் பேட்சோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹349 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு, நேமு, டிஸ்ட்ரிக்ட் இதை வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் வந்து சென்ட் பண்ணுங்கள். நம்ம டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் வந்து நம்ம அட்மின் வந்து ஆட் பண்ணி விட்டுருவாங்க.